வாழைக்காய் கபாப் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஒரு வாழைக்காய் எடுத்துருக்கேன். அந்த வாழைக்காய் நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வேக வச்சுக்கணும். அது கூட உருளைக்கிழங்கு ஒன்று, அதையும் நல்லா தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி வேக வச்சுக்கணும். உருளைக்கிழங்கு எதுக்குன்னா வாழைக்காய் கபாப் பண்ணும்போது அது உடஞ்சிராமல் இருக்கிறதுக்காக, பைண்டிங்காக அது சேர்க்குறோம். உருளைக்கிழங்கும் வாழைக்காயும் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கணும். நல்லா வெந்து அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டேன். இதில் மசாலாலாம் போடுறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி, காரத்துக்கு மிளகா பொடி, கொஞ்சம் கரம் மசாலா, உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உருட்டி ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது. இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் உருட்டி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் மொத்தம் உருட்டி வச்சுட்டு அப்புறம் ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஈஸியாக இருக்கும் பண்ண, டக்கு டக்குன்னு. மாதிரி அடுக்கிக்கோங்க. கபாப் ஸ்டிக் இருக்கும் எங்கிட்ட, இல்லை காலி ஆயிடுச்சு. கபாப் ஸ்டிக் இருந்துச்சுன்னா உட்டு ஸ்டிக்கு, அதை நடுவில் குத்திட்டு ஃப்ரை பண்ணலாம் ஃப்ரை பேனில் வச்சு. இப்போ பிடிச்சிருந்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி ஃப்ரை பண்ணி ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு சாப்பிட வேண்டியதான். கோல்டன் ப்ரௌன் ஆகிடுது. சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி. இந்த மாதிரி சர்விங் பண்ணுறதுக்கு சர்விங் பவுல்லையோ பிளேட்லேயோ எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது.